வெளிச்சங்கள் மறைஞ்சது நல்ல கிளியராக இருக்கா. ஓம் திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புக்களே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் சூரிய கிராணம். சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், ராகு, கேது, சனீஸ்வரன், செவ்வாய், கும்ப ராசியை தவிர அனைத்து ராசிகளுக்கும் சிவனுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்றதற்காக இன்றைய நாள் இந்த அடியேன் சிவ தொண்டன், சிவன் அடியேன் பரதேசி உருத்ரா மரத்து கீழே இருந்துண்டு. உருத்ராட்சாவென்றாலே சிவபெருமானுடைய கண்ணீர் துளி. தேவர்களை அசுரர்கள் சித்திரவதை செய்யும் போது சிவபெருமானால் அழுக வந்து கண்ணீர் துளி விழுந்தது. அழுதவர் சிவன் அழுதவர் என்றால் அவ்வளவு தூரத்துக்கு அசுரர்களுடைய சித்திரவதை. அதனால் தேவர்களை சித்திரவதை செய்யும் போது உருத்ராட்ச அந்த கண்ணீர் துளி தான் உருத்ராட்ச. அதே உருத்ராட்ச மரம் இதே வீரம் விளைஞ்ச மண்ணில் கிளிநொச்சி மாவட்டத்தில் தர்மபுரம் என்றால் தர்மம் செய்கிறவர்கள் தான். தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன், நகுலன், பாண்டவர்கள் மாதிரி நிதானம், தானம், தர்மம். அப்படி ஒரு தர்மபுரத்தில் தர்மங்கள் செய்த புறத்தில் தர்மபுரத்தில் இன்றைய நாள் இந்த அடியேனுக்கு இந்த உருத்ராட்ச மரத்துக்கு கீழே இருந்து அனைவரும் மனிதநேயத்தோடு வாழ வேணும். பஞ்சாட்சரம் 5 சக்திகளால் படைக்கப்பட்டார் சிவன். எல்லாரையும் சிவன் தான் படைக்கிறார். சிவன் எப்படி படைக்கிறார் என்றால் வேல் வடிவத்தில் உருவாக்குறார். அனைத்தவர்கள் உலக நாட்டில் வாழ்கிற அனைத்து மக்கள் அனைவரும் வேல் வடிவத்தில் தான் கருவறையில் உருவாகிறார்கள். அந்த வேல் வடிவத்தில் தான் உருவாகிறார்கள். அனைவரும் வேல் வடிவத்தில் உருவாகி ஓமண்ட மந்திரத்தை தான் எல்லாரும் உச்சரிக்கிறார்கள். ஓமண்டது பிராணுவ மந்திரம், சிவனை சேர்ற மந்திரம். 14 லோகங்களுக்கு அதிபதி தான் சிவன். இந்த கணங்களுக்கு அதிபதி தான் கணபதி. பூலோகம், தேவலோகம், தெய்வலோகம், வானலோகம் இருக்கு. அதுக்கு அதிபதி தான், கணங்களுக்கு அதிபதி தான் கணபதி. அப்போ ஓம் நம சிவாண்ட மந்திரம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளலாம். அன்பு, அறிவு, ஞானம், கூட்டு குடும்பம் என்ன தேவையோ சிவன்கிட்ட நீங்கள் சிவனை வணங்குங்க. சிவனின்றி அணுவும் அசையாதுன்றவர்கள். இந்த விஞ்ஞான உலகத்தில் எல்லாருக்கும் சிவன் என்றால் என்ன, சிவன் எப்படி உருவாகிறார், சிவன் யாரை படைக்கிறார், அவன் இவன் சிவன். சிவன் இல்லையோ அனைவரும் சவம். சிவன் இல்லையோ அனைவரும் சவம். அப்போ ஓம் நம சிவாண்ட மந்திரம் காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், பஞ்சாட்சர மந்திரம் எல்லாரும் நீங்கள் கூறலாம், எல்லாரும் மண்டாடலாம். ஜாதி மத வேதம் இல்லாமல் மனிதநேயத்தோடு வாழுங்கள், மனிதர்களாக வாழுங்கள். இந்த நாடு அந்த நாடு, நான் பெரியாள் நீ பெரியாள் என்று வாழாமல் சிவன் மும்மூர்த்திகள் என்ற மும்மூர்த்திகளும் இறங்கி வந்து ஆசீர்வாதித்து வாழ்ந்தவர்களான் அந்த நேரத்தில் அரசர்கள். நாங்கள் கையில் எடுத்து உங்களோட கையில் எடுத்து அரசியலோ அரசாங்கமோ ஆளையலாகும். அது 3 தலைமுறைக்குத்தான். 21 பரம்பரை நீங்கள் வாழ போகிறீங்க என்றால் உங்களுடைய அன்பு, உங்களோட இருக்கும் பண்பு, பாசம், நேசம், உறவு, உங்களுடைய 21 பரம்பரை நீங்கள் வாழுவீங்க. அது வாழ்ந்தவர்கள்லாம் தமிழர்கள். முதல் படைப்பே தமிழ். தமிழ் மந்திரம்தான் இந்த அடியேன் இன்றைய நாள் எல்லாருக்காகவும். கிராணங்கள் மாறினான சூரியனை ராகு ஹவ்வனினான சிவனை கும்பிடுங்க. அதனால் இந்த உலக பிரார்த்தனை இதே உருத்ராட்ச மரத்துக்குள்ளே இருந்துட்டு
இந்த அடியேன் தவத்திரு நாவண்ணா கானா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியேன் திருநீட்டு சித்திரர் எல்லாருக்காகவும் தென் நானுடைய சிவனே போற்றி எல்லா நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ கொண்டு வாழ்த்துற மதம் மனிதர்கள் தமிழர்கள் சைவ சமயத்தோடு. அதனால் இன்றைய நாள் அனைத்து மக்களும் மனிதநேயத்தோடும் அன்பும் அறிவும் ஞானத்தோடும் கூட்டு குடும்பமாக வாழ வேணுன்றதுக்காக இன்றைய பிரார்த்தனை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும். ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராயாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோருக்கும் நல்வீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலை தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம் காமம் துராசை கோபம் பொறாமை வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதர்களில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலைபெறுவோமாக. ஓம் கோலமாம் சடையணிந்து, ஓம் கோலமாம் சடையணிந்து சிவன் கொடும்புலி தோலெடுத்து நீலமல சாலண்டு வரும் பத்திரக்காளி தாயே, நீ இட்ட திருநீறு நாங்கள் எல்லோரும் இட்டுக்கொண்டோம். எட்டு திக்கும்